வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிஎம்எஸ் ஹியனி எழுதின ஆரக்கல் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சிஎம்என் ஜஸ்டின் ஹியனி இவர் ஒரு ஐரிஷ் போயட், பிளே ரைட், அது மாத்திரம் இல்லாமல் டிரான்ஸ்லேட்டர். இவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 1995 கிடச்சிது. இந்த போயமோட தீம் பார்த்திங்கன்னா அமைதியாக இயற்கையோட சத்தத்தையும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சத்தங்களையும் கேட்குறது. இன்னொன்று இயற்கை, ரெண்டாவது சுய அடையாளம், அதாவது இயற்கையோடு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது. மூணாவது பார்த்திங்கன்னா எஸ்கேப் அண்ட் இன்னர் விஸ்டம், அதாவது இந்த சாதாரண உலகத்தை விட்டு தப்பிச்சு இயற்கையான உலகத்துக்கு போயிடுறது. அங்கே நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம், எப்படி நம்ம இயற்கையோடு ஒன்றி இருக்கோம், நம்மளும் இயற்கையிலேருந்து ஒரு பகுதி தான்ற அந்த அறிவு. இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு மிஸ்டீரியஸ் போயம். இதில் அந்த ஹைடிங், லிசனிங், அப்புறம் இயற்கையோடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தீம்ஸ் தான் இங்கே ஓடிட்டுருக்கு. இதில் ஒருத்தர் எப்படி, அதாவது ஒரு ப்ராஃபிட்டோ ஆரக்கல்னால் நமக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்கிறது, இல்லை எதிர்காலத்தை சொல்கிறதும் ஆரக்கல். அந்த மாதிரி எப்படி இயற்கையான நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை உலகத்தோடு நம்ம இணைஞ்சிட்டோன்னா, அது சொல்கிறத கேட்டோன்னா நமக்கு இன்னும் ஒரு ஆழமான ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராரு. இங்கே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன பையன். அவர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் விட்டுட்டு நேராக போய் அவங்க வீட்டு பக்கத்தில் வயலில் ஒரு விலோ மரம் இருக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு ஹாலோவாக ஒரு உள்ளே போய் ஒதுங்கிற அளவுக்கு இடம் இருக்குது. அதில் போய் அவன் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ இந்த மரத்துக்கும் இவனுடைய எண்ணம் புரியுது, அவனோட அமைதி புரியுது. அதனால் அவனுக்கு அந்த மரம் இடம் கொடுத்த மாதிரி அவனுக்கு தோணுது. அது அவனுக்குள்ள ஒரு அமைதியை, ஒரு ரகசியமான இடத்துல அவன் மட்டுமே இருக்கலாம், மற்ற இந்த சத்தம் எதுவுமே இல்லாமல் அந்த இயற்கையான சத்தங்களை மட்டும் கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கான். இப்போ சீக்கிரமே தெரிஞ்சிடுது எல்லாருக்குமே அந்த சின்ன பையன் மட்டும் அங்கே இல்லைன்னு. அதனால் அவன் பேரை கூப்பிடுறாங்க. இது அவனுக்கு ஏதோ இந்த குக்குவெல்லாம் சத்தம் பண்ணிச்சின்னா அந்த குக்குவோட சத்தம் அந்த வயலில் எதிரொலிக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்களும் அவன் பேரை அவன் கூப்பிடும் போது அவன் இல்லாமலே அவன் பேர் அங்கே ஒலிக்கிறது அவனுக்கு கேட்குது. அப்புறம் எல்லாரும் அவனை தேடிக்கிட்டு அப்படியே வரும்போது அந்த வயலில் இருக்கிற அந்த ஃபென்ஸ் எல்லாம் அவங்க தள்ளிக்கிட்டு வராங்களாம், சத்தம்லாம் கேட்குது. அவனை தேடிக்கிட்டு அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வராங்க. இப்போது இவன் இருக்கிற இந்த அமைதியான இடத்துக்கு எதிர்மறையாக இருக்குது இவங்கெல்லாம் சத்தம் போட்டு நாங்கள் வர்றது. இவன் இப்போ இயற்கையோடு இயற்கையாக ஒரு பகுதியாகவே ஆகிட்டான். அவனோட வாயும் காதையும் உடன் கிளெஃப்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லோபியம் லாரனிக்ஸும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த மாசி பிளேசஸ்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் ஈரப்பதத்தோடு சில இடங்கள்லாம் இருக்குமே, புல்வெளியெல்லாம் நினச்ச மாதிரி, அதோட கம்பேர் பண்ணி இந்த போயமை முடிக்கிறான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கும் போது நம்ம மற்றவங்க சொல்கிற அந்த சத்தத்தை கேட்கும் போது, இயற்கையான சத்தத்தை கேட்கும் போது, இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழும் போது, இயற்கையும் நம்ம என்ன நினைக்கிறோன்றதை புரிஞ்சிக்கும் போது ஒரு உண்மையான ஞானம் நமக்கு கிடைக்கும். இங்கே ஏன்னு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பேசுகிறத விட கேட்குறது இன்னும் நமக்கு சக்தியை கொடுக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஹைட் இன் த ஹாலோ ட்ரங்க் ஆஃப் த வில்லோ ட்ரீ. அந்த ட்ரங்க்னா அந்த மரத்தோடைய அந்த பகுதி. அதில் ஒரு இடம் இருக்குது, சின்ன ஓட்டை மாதிரி. அது இந்த பையன் ஒளிர அளவுக்கு பெருசாக இருக்குது. இட்ஸ் லிசனிங் ஃபெமிலியர் அன்டில் ஆஸ் யூஷுவல் தே குக்கு யோர் நேம் அக்ராஸ் த ஃபீல்ட்ஸ். இந்த மரம் அவன் சொல்கிறத கேட்குறது அவனுக்கு ரொம்ப பரிச்சயமானதாகவே இருக்குது. எது வரைக்கும்னா மற்றவங்க அவன் பேரை சொல்லி கூப்பிட்ற வரைக்கும். அது வயலை தாண்டி வந்திருக்கான். வயலுக்கு அந்த பக்கம் அவங்க அவன் பேரை சொல்லி அவனை தேடிட்டு இருக்காங்க. யூ கேன் ஹியர் தெம் ட்ரா த போல்ஸ் ஆஃப் ஸ்டில்ஸ்ன்றது அந்த வயலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபென்ஸு. அவங்க அவன் பேரை சொல்லிக்கிட்டு அதே மாதிரி அந்த ஃபென்ஸை தள்ளிக்கிட்டு தான் நம்ம உள்ளே வரணும். ஆஸ் தே அப்ரோச் கால் யூ அவுட். அவங்க அவன் இருக்கிற அந்த மரத்தை நோக்கி அவன் பேரை சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸ்மால் மவுத் அண்ட் இயர் இன் அ வுட்டட் கிளெஃப்ட் லோப் அண்ட் லாரனிக்ஸ் ஆஃப் த மாசி பிளேசஸ். இப்போ அவன் தானே இயற்கையாக மாறின மாதிரி உணர்றான். அவனுடைய வாயும் காதும் உடட் கிளெஃப்டாக மாதிரியும், ஏன்னா மரத்தில் தான் அவன் இருக்கான். அப்புறம் லோபல் லாரனிக்ஸை மாசி பிளேசஸ் மாதிரியும், காட்டில் இருக்கக்கூடிய அந்த மாசி பிளேசஸ் மாதிரி அவன் தன்னை உணர ஆரம்பிக்கிறான். அதாவது இயற்கையோடு இயற்கையாக அவன் இணைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.